மெல்லிசை மன்னர்கள் அப்போ விஸ்வநாராமத்து 2 பேர் இருக்கும். ஒரு தடவை என்ன ஆகி போச்சு, இந்த மெட்ராஸில் இருக்கிற பத்திரிகை உலகங்கள்லாம் சேர்ந்து அவங்களுடைய வெல்ஃபேர் ஃபண்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் என்கேடி கல்யாண மண்டபத்தில் நடத்தணும்னு சொல்லி எங்களை அப்ரோச் பண்ணாங்க. அப்போ கவிஞர் கண்ணதாசன் தான் அதுக்கு முழு முயற்சி எடுத்தார். சிவாஜி கணேசன் அவர்கள், சந்திரபாபு, ஜெமினி கணேசன் அவர்கள், சாவித்ரிமா, இன்னும் 4 ஆர்டிஸ்ட்டுகள், சிங்கர்ஸ் எல்லாம் வந்து கிராண்டாக அடுத்த நாள் கச்சேரி நடக்க போகுது. ராத்திரி 12 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. எங்கேருந்து வருது? ராத்திரி 11 மணிக்கு மேலே ஃபோன் வந்தால் என் வீட்டுக்கு கவிஞர் கண்ணதாசனை தவிர வேறு யாரும் ஃபோன் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை, பண்ண மாட்டாங்க. மெல்லிசை மன்னர் இருக்காரா அப்படின்னு நானே ஃபோன் எடுத்தேன். என்ன அது மெல்லிசை மன்னர்? யார் நீங்கள் பேசுகிறது? வாய்ஸை மாற்றிருக்கார். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இருக்காரான்னு திருப்பியும் ஒரு கேள்வி ஃபோனில். யார் யா நீ பேசுகிறது சொல்லியான்னு. ராத்திரி என்ன விளையாடுறியா? யார் யா நீ பேசுகிறேன்? நான் தாண்டா மடையா பேசுகிறேன், நாளைக்கு உனக்கு கொடுக்க போகிற டைட்டிலுக்கு தான்டா. மரியாதையை கெடுத்துக்காதீங்க, இந்த டைட்டில் கீட்டில் எனக்கு வச்சுக்கோங்க, நான் நாளைக்கு கச்சேரிக்கே வரமாட்டேன், இதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி திட்டி வச்சுட்டேன். அடுத்த நாள் கச்சேரிக்கு போக மாட்டேன்ட்டேன். ஒரு முக்கியமான ஒரு 4-5 பேரோடு இவர் வந்தார் கவிஞர் காலைல வீட்டுக்கு. ரெண்டாவது எல்லோரும் சேர்ந்து கொடுக்குறாங்க, அந்த பட்டத்தை வாங்கிக்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், பட்டம் கிட்ட எனக்கு தேவை, நிறைய படம் வாங்கி கொடுங்க, பட்டம் வேணான்னு சொன்னேன் அவர்கிட்ட. கொண்டு போய் எல்லாருமா சேர்ந்து அந்த மேடையில் ஏற்றி வச்சு மெல்லிசை மன்னர்கள் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ டைட்டில் கொடுத்தாங்க, அது எதையும் போட்டுக்கிறது இல்லை.